கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாடி வருகிற இந்த நாட்களிலே அவரின் பிறப்பின் காரணங்களை உங்களுக்கு சொல்வதில் நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2024 வருடங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே அவர் மனிதனாய் பிறந்தார். அதன் நோக்கங்கள் என்று நாம் வேதம் முழுவதும் படிக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன் வைக்கிறேன். முதலாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பின் காரணம் மனிதர்களை ரட்சிப்பதற்காக. மத்தேயு 1 சொல்கிறது, இயேசு என்பதன் பொருள், அதன் அர்த்தம் உலக இரட்சகர். உலக மக்களை பாவத்தில் இருந்து ரட்சிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவராலே மட்டுமே முடியும். அதன் பாவத்தின் விளைவாகிய சாபத்தில் இருந்து நம்மை காப்பாற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவராலே முடியும். தேவனே மனித உருவம் எடுத்து அவரது இரத்தத்தினால் நம்மை மீட்பதற்காக இந்த பூமியிலே அவர் பிறந்தார். இரண்டாவதாக, அவர் பிறப்பின் காரணம் தீர்க்கதரிசன வசனங்களை எல்லாம் நிறைவேற்ற வந்தார். ஆம், நம் ஆண்டவரை குறித்து, மேசியாவை குறித்த வசனங்கள் வேதம் முழுவதும் நம்மால் பார்க்க முடியும். முக்கியமாக ஏசாயா 9:6, ஏசாயா 7:14 இது போன்ற வசனங்கள், மேசியாவின் வருகையை குறித்த வசனங்கள் எல்லாம் நம் ஆண்டவர் நிறைவேற்றினார். மூன்றாவதாக, ஆண்டவர் இந்த பூமியில மனிதனாய் பிறந்ததன் காரணம் எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு. யோவான் 17:3 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஆம், இந்த உலகத்துக்கு மனிதராய் வந்த அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனை பெற்று கொள்ள வேண்டும். எல்லா மனிதர்களும் நித்திய ஜீவனுக்கு பங்காளியாய் ஆக வேண்டும் என்று விரும்பி அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார். இந்த வசனங்களை பற்றி கொண்டு நாம் ரட்சிப்பை, நித்திய ஜீவனையும் அடைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.